பிளானட் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, காரகோ பாவனாஸ்தி. காரகோ பாவனாஸ்தினா என்ன? இது எப்ப செயல்படும்? திசையில கண்டிப்பாக செயல்படுமா? இதுக்கு ஏதாவது விதிவிலக்குகள் இருக்குதா? அப்படிங்கிறத பார்க்க போறோம். காரகோ பாவனாஸ்தி அப்படின்னா என்ன அப்படின்னம்னா, ஒரு கிரகம் ஒரு உயிர் காரகத்தை சொல்லும். இப்போ அம்மாவை பத்தி சொல்லணும்னா சந்திரனை நம்ம எப்படி இருக்குங்கிறது ஒரு ஜாதகத்துல பார்ப்போம். சந்திரன் வலுவாக இருந்தா அம்மா நல்லா இருப்பாங்க. அது ஒண்ணு மட்டும் கிடையாது. அவங்களுடைய ஜாதகத்துல 4ஆம் இடம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அது வலுவாக இருந்ததுனாலும் தாயார் நல்லா இருப்பாங்க. இந்த சந்திரன் 4ஆம் வீட்டுல போய் நிற்கும் போதுதான் இந்த காரகோ பாவனாஸ்திங்கிறது ஏற்படும். உயிர்காரகத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகமும் உயிர்காரகத்தை சொல்லக்கூடிய ஒரு பாவகத்திலேயே போய் அமரும் போது அந்த காரகோ பாவனாஸ்திங்கிறது ஏற்படும். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த காரகத்தையே கெடுத்துரும். அதாவது அம்மா இழக்கிறது, தாய் இழக்கிறது, தகப்பனை இழக்கிறது, துணையை இழக்கிறது, இதெல்லாமே இந்த காரகோ பாவனாஸ்தினால ஏற்படும். சகோதரர் இழக்கிறது எல்லாமே ஏற்படும். ஆனா இதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அதனால நீங்க காரகோ பாவனாஸ்தியில ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா அது திசை வந்ததுன்னா செயல்படும்னு நினைக்கவே வேண்டாம். இது விதிவிலக்கு முழுசா நிறைய இருக்குது. அதனால வீடியோவை முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த காரகோ பாவனாஸ்தி பத்தி முழுமையாக புரியும். சரி, இப்போ காரகோ பாவனாஸ்தி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டுகள்ல நின்னா நடக்கும் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சகோதரரை பத்தி சொல்லக்கூடிய சகோதரம், சகோதரி, இது எல்லாத்தையும் பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்க லக்னத்துல இருந்து 3ஆம் இடம். இன்னொன்று கிரகம் செவ்வாய். அப்ப அந்த செவ்வாய் 3ஆம் வீட்டுல நின்னால் காரகோ பாவனாஸ்தியானது ஏற்படும். இந்த காரகோ பாவனாஸ்தி எப்பவுமே திசையில மட்டும்தான் வேலை செய்யும். திசையிலையும் வேலை செய்யாம போறதுக்கு நிறைய விதிகள் இருக்குது. அதை 2வது பார்ப்போம். செவ்வாய் 3ஆம் வீட்டுல நின்னா காரகோ பாவனாஸ்தி. செவ்வாய் திசை நடந்ததுன்னா சகோதர சகோதரிகளை இழக்க வேண்டிய சூழல்கள் வரும். இது பேசிக் ரூலு. இதுக்கு விதிவிலக்க கேட்டுக்குங்க. கடைசியா வர அடுத்தது அதே மாதிரி சந்திரன் 4ஆம் வீட்டுல திக்பலம்னு சொல்றோம், ஒரு வலிமையான அமைப்புகள்னு சொல்றோம். அங்க சந்திரன் நிற்கும் போது தாயார் இழக்க வேண்டிய சூழல்கள் வரும். இதுக்கு ரொம்ப விதிவிலக்கு இருக்குது. இது ஒரு 10% தான். சரிங்களா? அடுத்தது 5ஆம் வீடு. 5ஆம் வீடு தான் நம்ம குழந்தைய பத்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாவகம். அங்க குழந்தைய பத்தி சொல்லக்கூடிய ஒரு கிரகமான குரு போய் அங்க அமரும் போது குழந்தை கிடைக்கிறது லேட் ஆகும். குழந்தை கிடைச்சி இழக்கிறதெல்லாம் இல்லை. குழந்தையே கிடைக்காம போற சூழல்கள் எல்லாமே 5ல குரு நின்னா சில சமயங்கள் சில பேருக்கு நடக்கும். அதையும் நம்ம தெளிவா அடுத்தது வருவோம். சரி, அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் 7ஆம் வீட்டுல நின்னுதுன்னா சுக்கிரன் தான் துணையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம். துணையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பாவகம் 7. அங்க போய் சுக்கிரன் அமரும் போது அந்த துணையை இழக்க வேண்டிய சூழல்கள் வரும். இதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. விதிவிலக்குகளை தெரிஞ்சுக்குங்க. முதல்ல விதியை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் விதிவிலக்குகளை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 9ஆம் பாவகம், தந்தையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் 9ஆம் பாவகம். அங்க தந்தையை பத்தி சொல்லக்கூடிய கிரகமான சூரியன் போய் அமரும் போது அந்த சூரியனுடைய திசையில தந்தையை இழக்க வேண்டிய ஒரு சூழல்கள் வரும். சரிங்களா? இது ஒரு பேசிக் ரூல். இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம விதிவிலக்க தெரிஞ்சுக்க முடியும். நீ விதிவிலக்குகளுக்குள்ள வருவோம். சரி, இதுல நவ கிரகங்கள்ல ராகு கேதுகளுக்கு எந்த ஒரு உயிர்காரகமும் கிடையாது. மிச்ச இதுல போடாம இருக்கிறது அந்த புதனும் வேற சனியும். சனியுடைய உயிர்காரகம் நம்மளுடைய வேலையாட்கள். புதனுடைய உயிர்காரகம் தாய் மாமன். அப்போ புதன் 5ஆம் வீட்டுல நிற்கும் போது சில சமயங்கள்ல தாய் மாமனுக்கு இடைஞ்சல்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது புதன் இங்க போடல, அது ரொம்ப ரேரு, அதனால அதை போடல. அதே மாதிரி வேலையாட்களை பத்தி சொல்லக்கூடிய கிரகம் சனி, அது 8ஆம் வீட்டுல நிற்கும் போது சில சமயம் நம்மளுடைய வேலையாட்களுக்கு உயிர் ஆபத்துகளை தரும். அதுவும் ரொம்ப ரொம்ப ரேருங்கிறதுனால அதையும் நான் இங்க போடல. சரி, ஓகே. இப்போ விதியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். காரகோ பாவனாஸ்திங்கிறது இதுதான். உயிர் காரகத்தை சொல்லக்கூடிய கிரகமும் அதே உயிர் காரகத்தை சொல்லக்கூடிய பாவத்துல போய் அமரும் போது காரகோ பாவனாஸ்தி ஏற்படும் அதனுடைய திசையில. இதுக்கு விதிவிலக்கு என்னங்கிறத இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வருவோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம செவ்வாய்க்கு விதிவிலக்குகளை பார்ப்போம். சரி, இப்போ நீங்க எந்த லக்கணம் வேணாலும் வச்சுக்கோங்க. அதுல மகர லக்கணம் போட்டிருக்கிற அதே மகர லக்கணமே போட்டுக்குவோம். சரிங்களா? இப்போ செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் வீட்டுல நிக்குது. செவ்வாய் திசை நடக்குது. உங்க சகோதர சகோதரிகள் யாராச்சும் நீங்க இழப்பீங்களா அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் இங்க குருவின் பார்வையில நின்றுச்சுன்னு வைங்களேன், 100% இழக்கவே மாட்டீங்க.
சரிங்களா? 100% இழக்கவே மாட்டீங்க. சரி, செவ்வாய் மட்டும் நின்றுச்சு, அங்க சுபர் பார்வையும் இல்ல, பாவர் பார்வையுமே இல்ல அப்படிங்கும்போது ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. 50% தான் வாய்ப்பு இருக்குது இழக்கறக்கு. அவங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா. அவங்கள விட்டு விலகி இருக்கும்போது அது பெரிய பாதிப்புகளை தராது. சரி, 100% வாய்ப்பு அப்படிங்கும்போது இங்க வந்து சனி கூட சேரணும். சனி கூட சேர்ந்து செவ்வாய் திசையில சனியுடைய புக்தியில 100% காரகோ பாவநாஸ்தி ஆனது நடக்கும். எதுக்கும் விதிவிலக்கு என்னன்னா குரு வலிமையாயிடக்கூடாது. ஏன்னா குருதான் 3ஆம் அதிபதி, அது வலிமையாயிடக்கூடாது. 12ஆம் வீட்டுல ஆட்சி பலத்தோட நின்னாலும் கூட சகோதர சகோதரிக்கு பொருளாதார இழப்பு இல்ல ஒரு விபத்து இது எல்லாத்தையும் கொடுத்து உயிரோட வச்சிருக்கும் 3ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறதுனால. சரி, இங்க குருவும் வலுவில்லை. குரு வந்து ஏதோ ஒரு இடங்கள்ல நம்மளுக்கு பலவீனம் ஆயிருச்சு. இப்போ குரு வீட்டுல இங்க நின்றுச்சுன்னு வைங்க, 5ஆம் வீட்டுல குரு வந்து ராகு கூட சேர்ந்துருச்சு. ராகு கூட சேர்ந்துருச்சு, சனியின் பார்வை வாங்கிருச்சு. இல்ல இங்க 9ஆம் வீட்டுல ராகு கூட சேர்ந்து இங்கேயும் கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு நட்பு வீடு தான். இங்க நின்று சனியின் பார்வை வாங்கிருச்சு, குருவும் பலவீனம் ஆயிருச்சு. குரு ஏதோ ஒரு இடங்கள்ல மறைஞ்சிருச்சு, ராகு கூட சேர்ந்துருச்சு, சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிருச்சு. அப்படி எல்லாம் இருந்தால் இந்த செவ்வாய் திசையில சனி புக்தியில கண்டிப்பா சகோதரன் நம்ம இழக்க வேண்டியது வரும். அப்பதான் 100%. சரிங்களா? இதுதான் 100% சகோதர அமைப்புகளை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, உடனே அடுத்தது சந்திரன். சந்திரன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. சந்திரன்ல மட்டும் குழப்பிடாதீங்க. ஏன்னா இங்க சந்திரன் வந்து இங்க வளர்பிறை சந்திரனாக இருந்தா காரகோ பாவனாஸ்தி ஏற்படவே ஏற்படாது, தனிச்சு நிக்குது. இது வந்து வளர்பிறை, சாதாரண வளர்பிறை. அப்பதான் வளர்பிறைக்கே வருது. காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யவே செய்யாதுங்க. சந்திரனோட திசையில அம்மா நல்லா இருப்பாங்க. இங்க காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யணும்னா எப்படி இருக்கணும்? தேய்பிறை சந்திரனாக இருக்கணும். மெயின் தேய்பிறை சந்திரனாக இருக்கணும். அதீத பாவத்துவத்தை அடையணும். இங்க சனி சனி சேர்ந்துருச்சு, செவ்வாய் பார்த்துருச்சு. இது அதீத பாவத்துவம். இந்த சந்திரன், இந்த 4ஆம் அதிபதி செவ்வாய் இங்க உச்சமானாலும் கூட சிக்கல் தான். இதுவும் கூட காரக பாவ நஸ்தி வேலை செய்யாம போயிடும். ஏன்னா இங்க செவ்வாய் உச்சமாயிருதுல 4ஆம் அதிபதி. அப்ப செவ்வாய் வந்து நம்ம இங்க நீசமாவே போட்டுருவோம். செவ்வாய் வந்து நீசமாவே போட்டுருவோம். இங்க ராகு, இங்க செவ்வாய் நீசமா போட்டாலும் கூட சிக்கல் என்னன்னா சந்திரனும் செவ்வாயை பரிவர்த்தனை ஆயிரு, அதுவும் சிக்கல் தான். அப்பவும் கூட அம்மா இருப்பாங்க. சரி, செவ்வாய் ஏதோ ஒரு இடத்துல பலவீனம் ஆகுது. எங்க பலவீனம் பண்ணலாம்? 7 8ல போட்டா செவ்வாய் வீடு நல்லா இருக்கு. இங்க குரு வீட்டுல போட்டுடலாமா? சரி, நம்ம வந்து இந்த லக்கணத்தையே எடுத்திருக்க கூடாது. ஏன்னா இங்க செவ்வாயை போட்டு நீசமா போட்டாலுமே நம்மளுக்கு பரிவர்த்தனையில வந்துருது. சரி, இங்க 12ல மறைஞ்சு நின்றுச்சு. மறைஞ்சாலும் கூட நம்மளுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் தானுங்க. சரிங்களா? மறைஞ்சு நின்றுச்சு. இப்போ சந்திரன் திசை நடக்குது, தேய்பிரை சந்திரன். சந்திரன் திசையில சனி புக்தி அம்மாவுக்கு கொஞ்சம் இழப்புகளை கொடுக்கும். தாயை இழக்க வேண்டிய சூழல்கள் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கதான் காரகோ பாவனாஸ்தியானது சந்திரனுக்கு வேலை செய்யும். சரி, இங்க சந்திரன் ஏதோ ஒரு சமயங்கள்ல ஆட்சி பெற்றுச்சுன்னா வாய்ப்பே இல்லைங்க. இப்ப மேச லக்கணத்துக்கு போட்டீங்கன்னா சந்திரன் 4ல, மேச லக்கணத்துக்கு போட்டீங்கன்னா சந்திரன் 4ல காரக பாவனாஸ்தி வேலையே செய்யாது. இங்க தேய்பிரையா இருந்தாலும் வேலை செய்யாது, வளர்பிரையா இருந்தாலும் வேலை செய்யாது. ஏன்னா ஸ்தான பலத்தை அடைஞ்சிருச்சு. சரிங்களா? சரி, இப்ப சிம்பிளாவே சொல்றீங்க, கட்டத்தெல்லாம் விட்டுருங்க. கட்டத்தெல்லாம் விட்டுட்டு சிம்பிளாவே சொல்றேன். சந்திரன் தேய்பிரையாக இருந்து சனியுடைய தொடர்புகளோ இல்ல ராகுடைய தொடர்புகளோ பாவ தொடர்புகள் மட்டும் அடைஞ்சு சுபர்கள் தொடர்பு இல்லாம இருந்து அந்த சந்திரன் தசை நடந்தால் 4ஆம் அதிபதி பலவீனமாயிருந்தால் காரகோ பாவனாஸ்தி சந்திரன் திசையில உறுதியாக நடக்குங்க. சரி, இப்ப செவ்வாயை பார்த்தாச்சு, சந்திரனை பார்த்தாச்சு. அடுத்தது குரு. குரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குரு, சரி, குரு வந்து 5ல, குரு 5ல நின்னா குழந்தை கிடைக்காதா? ஆண் வாரிசை உறுதியா கொடுக்கும். குரு 5ல நின்னுதுன்னா முதல்ல ஆண் வாரிசை கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையவே பார்க்குங்க. இங்க காரகோ பாவனாஸ்தி ஒரு துளையும் கூட இந்த சுபர்களுக்கு வேலை செய்யவே செய்யாது. சில சமயம் இப்படி நிக்குது. இங்க சூரியன், இங்க பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமி சந்திரன். இந்த இடத்துல பௌர்ணமி சந்திரன் வருமானு கேட்காதீங்க, கண்டிப்பா வரும். சரி, வேணா இங்கேயே சூரியனை போட்டுருங்க. எதுக்கு இப்போ பிரச்சனை? பௌர்ணமி சந்திரன் இங்க நிக்குது. இங்க காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யும். எப்படி? அதிக சுவர்கள் இருக்குது. அதிக சுவர்கள் கெடுக்கவே தான் செய்யுங்க.
பங்கமில்லாத சுபர்கள் நம்மளுக்கு இடைஞ்சல். இந்த பௌர்ணமி சந்திரனும் குருவும் எந்த வீட்டுல நிக்குதோ அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியம் முழுமையாகவே கெடுங்க. குருவுடைய காரகம் உயிர் காரகம் கெட்டேதான் தீரும். இங்க வந்து வாரிசு குழந்தை கிடைக்கவே கிடைக்காது. வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இங்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இதுதான் காரகோ பாவனாஸ்தி. 5ல குரு அதீத சுபர்களோட சேரும் போது. சரி, பாவரோட சேர்ந்துருச்சு. குரு வந்து நம்மளுக்கு சனி செவ்வாய் ரெண்டுமே இங்க சேர்ந்துருச்சு. இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய இருக்குது. செவ்வாய் பிளஸ் ராகுவும் கூட இருக்கு. 1981 ஏதோ ஒரு டைம் நிறைய ஜாதகங்கள் பார்த்தது உண்டு. அவங்களுக்கு குழந்தையும் கிடைச்சது உண்டு. குருவுடைய திசையில இது ஏதோ ஒரு கிரகங்கள் ஒரு சந்திரன் பார்த்துருச்சுனாலோ, ஏதோ ஒண்ணு சந்திரன் பார்த்தாலோ இல்ல சுக்கிரன் இது பார்த்தாலோ மாறிடுங்க. ஆனா எதுவுமே பார்க்கல அப்படிங்கும் போதுதான் இங்க வந்து குழந்தைய கொடுக்கறது சிக்கல். இது வந்து நிறைய இடைஞ்சல்களை அந்த குரு தசை கொடுக்கும். குரு தசை நடக்கும் போதுதான் கொடுக்குங்க. அதையும் பார்க்கணும். இங்க சூரியன் கீது ஏதோ ஒரு பக்கம் வலுவாயிடுச்சுனாலும் கூட குழந்தைய கொடுத்து குரு திசையில கெடுக்கு. குரு திசை இங்க கொஞ்சம் இடைஞ்சல்களை பண்ணி இந்த மாதிரி அதீத பவரோட குரு சேரவே கூடாது. இங்கேயும் காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யும். இன்னொன்று ரொம்ப முக்கியமா, இங்க காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யணுங்கிறது 5ஆம் வீட்டுலதான் இருக்கணுங்கிறது இல்லை. எந்த வீட்டுல நின்னாலும் கூட குழந்தை அமைப்புகளை கெடுக்குங்க. அந்த 5ஆம் அதிபதி பலவீனமாகி குரு இவ்வளவு மோசமா இருக்கும் போது கண்டிப்பாக குழந்தை அமைப்புகளை கெடுக்கும். ஒன்னும் இல்லை, நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்த ஜாதகங்கள் எல்லாம் உண்டு. இந்த துலா லக்னத்துக்கு குரு வந்து நம்மளுக்கு 2ல நிக்கு. இங்க வந்து செவ்வாய் சனி இங்க நிக்கு. 5ஆம் வீட்டுல சனி செவ்வாய் தொடர்பு, குருவுக்கு சனி செவ்வாய் தொடர்பு குழந்தை அமைப்புகளை இடைஞ்சல் பண்ணும். இங்க வந்து குழந்தை அமைப்புகளை இடைஞ்சல் பண்ணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமா என்னன்னா, 5ஆம் அதிபதி ஆட்சி குழந்தைய கொடுத்து அவங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடுகளை குரு திசையில கொடுத்து அதனால சிரமங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாதிரி ஜாதகங்கள் பார்த்தது உண்டு. நான் பார்த்த ஜாதகத்தை தான் இங்க விளக்கிட்டு வரேன். இது காரணம் வந்து 5ஆம் வீட்டுல சனி செவ்வாய் குருவுடைய திசையில கண்டிப்பா குழந்தைகளை கொடுத்து இடைஞ்சல்களை கொடுக்கும். 5ஆம் அதிபதி ஆட்சினால. இதுவே வேறையாக ஆட்சி இல்லாம சனி அங்க நின்றுச்சுன்னா குழந்தையவே கொடுக்காது. இப்ப அந்த மேச லக்கணம் வச்சுக்கோங்களேன். மேச லக்கணம் இங்க குருவை போடுவோம். இங்க குருவை போட்டு சனி வந்து நம்ம 4ஆம் வீட்டுல தானே போட்டோம். ஆமா, துலா லக்கணம் 5ஆம் வீட்டுல போட்டோம். சனி இங்க செவ்வாய். இங்க குழந்தையவே கொடுக்காது. குரு திசை வந்ததுன்னா குழந்தையவே கொடுக்காது. இங்க 5ல சனி செவ்வாயின் பார்வையில இருக்குது. 5ஆம் இடம் பலவீனம் ஆயிடுச்சு. சூரியனுக்கு இது நீசம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். சூரியன் இங்க நீச பங்கமாக கூடாது. சரிங்களா? இங்க சுக்கிரனை போட்டுருவோம். நீச பங்கமாக கூடாது. நீசமாகவே இருக்கணும். இப்படி இருந்தாலும் குழந்தை கிடைக்காதுங்க. இதுக்கு காரகோ பாவனாஸ்திக்கு போகவே வேண்டியதில்லை. 5ஆம் இடம் பலவீனமானா இப்ப காரகோ பாவனாஸ்தின்னு சப்ஜெக்ட் எடுத்துட்டு நான் வேறைய பேசிக்கிட்டு இருக்கிறேன். குழந்தை கிடைக்காம போறதுக்கான டாபிக்கை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். காரகோ பாவனாஸ்தி மட்டுமே பேசுவோம். குரு 5ஆம் வீட்டுல நின்னா குழந்தை கிடைக்காதுன்னு நினைச்சோம்னா ஆண் வரிசை முதல்ல கொடுத்து போட்டுதான் அடுத்த வேலையவே பார்க்குங்க. குருவுக்கு சுபருக்கு காரகோ பாவனாஸ்தி பலன் தரவே தராது. அதே மாதிரிதான் சுக்கிரனுக்கு மேச லக்கணம் 7ல சுக்கிரன் திசையே நடந்தாலும் குடும்ப வாழ்க்கையில பிரிவு இல்லாம நல்ல விதமாகவே போகும். இங்கேயும் எந்த விதமான பிரச்சனைகளும் காரகோ பாவனாஸ்தி சுத்தமாகவே வேலை செய்யாது. இங்க சனி செவ்வாய் தொடர்பு வந்துருச்சு. கண்டிப்பாக சுக்கிரனுடைய திசை துணையை பிரிக்கும், துணையை இழக்க வைக்கும். சுக்கிரனுடைய திசையில இது 7ல தான் இருக்கணுங்கிறது இல்லை. எந்த லக்கணமாக இருந்தாலும் சுக்கிரன் சனி செவ்வாய் தொடர்புகள்ல இருந்தது அப்படின்னா சுக்கிரன் திசையில துணையை பிரிச்சே தான் தீரும். சரிங்களா? இதுக்கு காரகோ பாவனாஸ்தி இந்த சுக்கிரனுக்கு குருவுக்கு நீங்க எடுத்துக்காதீங்க. பெருசா அது வேலையே செய்யாது. 7ல சுக்கிரன் நின்னதுன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப நல்ல விதமாகவே இருக்கும். ரொம்ப அந்யூன்யம் அதிகமாகவே இருக்கும். 7ல சுக்கிரன் நிக்கிறது தப்பே கிடையாது. பாவர் தொடர்போட சுக்கிரன் எங்க நின்னாலும் துணையை கிடைக்கும் திசையில. சரி, கடைசியா நாம சூரியனுக்கு வருவோம். சூரியன் வந்து காரகோ பாவனாஸ்தி அதிகமா வேலை செய்யுங்க. அப்போ ஒண்ணு இல்லை, இங்க மிதுன லக்கணம், இங்க வந்து சூரியன் செவ்வாய் வீட்டுல நின்றுச்சு. சனியின் பார்வை வாங்கிடுச்சு. சூரியன் தசை கண்டிப்பா அப்பாவை இழக்க வச்சேதான் தீருங்க. இந்த சூரியன் வந்து கண்டிப்பா இழக்க வச்சேதான் தீரும். இங்க வந்து காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யாம இருக்கணும்னா ஏதாச்சும் சுப தொடர்புகள் இருக்கணும். இங்க வந்து சனியே பார்க்கலினாலும் கூட காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யும். தனிச்ச சூரியன் 9ஆம் வீட்டுல நின்று திசை நடந்தால்
காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யும். அது தனுசு லக்னத்துக்கு பொருந்தாது 9ஆம் வீட்டுல ஆட்சி ஆகும் போது. அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கும் பொருந்தாது 9ஆம் வீட்டுல உச்சம் ஆகும் போது. சரிங்களா? தனுசு சிம்ம லக்னத்துக்கு சூரியன் 9ல நிற்கும் போது காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யாது. மற்ற எந்த இடங்கள்ல நின்னாலும் வேலை செய்யும். சுபர் பார்த்தா வேலை செய்யாது. பவர் பார்த்தா ரொம்ப நல்லா வேலை செஞ்சே தீரும். சரி, சூரியனுக்கும் பார்த்தாச்சு. எல்லாத்துக்குமே இங்க போட்டிருந்த எல்லாத்துக்குமே பார்த்தாச்சு. நம்ம புதனுக்கு பார்க்கல. புதன் நம்மளுக்கு படிப்பை கொடுக்கக்கூடியது, அறிவை கொடுக்கக்கூடியது. சில சமயங்கள்ல 4ஆம் வீட்டுல புதன் அதீத பலம் பெறும்போது கல்வி அறிவுகளை கொடுக்காமலும் போகும். இப்போ ஒண்ணு இல்லை, இந்த லக்கணத்துல புதன் இங்க ஆட்சி உச்ச பலத்தோட நிற்கும் போது புதனுடைய திசை நடந்ததுன்னா படிக்கவே முடியாது, படிக்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் இதை சொல்லிட முடியாது. ஏதோ ஒரு பவர் பார்த்துச்சுன்னா நல்லாவே படிச்சிருவாங்க, படிப்புல டாப்பா வந்துருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி புதன் காரகோ பாவனாஸ்தியானது வேலை செய்யும். சில சமயங்கள்ல அந்த 5ஆம் வீட்டுல நிற்கும் போது இங்க தாய் மாமனுக்கு கொஞ்சம் இடைஞ்சல்களை பண்ணும். 5ல புதன் நின்று திசை நடக்கும் போது தாய் மாமனுக்கு இடைஞ்சல்களை பண்ணும். சரி, அடுத்தது புதனுக்கு அப்புறம் சனி. சனி நம்மளுக்கு 8ல சனி நின்று தசை நடக்கும்போது வேலையாட்களை இழக்க வேண்டிய ஒரு சூழல்கள் எல்லாமே வரும். இங்க ஆட்சி பெற்றிருக்குது, இங்க இழக்க முடியாது. வேற இடங்கள்ல எங்க நின்னாலுமே அந்த சனியுடைய திசையில வேலையாட்களை இழக்க வேண்டியது ஒண்ணா, வேலையை விட்டு விலகி போயிடுவாங்க. வேலைக்கு வள்ளின்னு வேலையாட்கள் கிடைக்காம போகு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி உயிர் ஆபத்துகள் கொஞ்சம் நடக்குங்க. அது 8ல சனி நின்று தசை நடக்கும் போது கண்டிப்பாக நடக்கும். இதுதான் காரகோ பாவனாஸ்திங்கிறது. இதையும் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம பலன்களை சொல்ல முடியும். காரகோ பாவனாஸ்திங்கிறது ரொம்ப ரொம்ப இப்ப நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன். இதுக்கு விதிவிலக்குகள் எவ்வளவு இருக்குதுங்கிறது பாத்தீங்களா? சுபர்களுக்கு விதிவிலக்கே எடுக்க வேண்டியது இல்லை. காரகோ பாவனாஸ்தி வேலையே செய்ய போறது இல்லை. பாவர் பார்த்தா மட்டும்தான் வேலை செய்யும். பாவர்களுக்கு சுபர் பார்த்துச்சுன்னா வேலை செய்யாது. பாவர்கள் அதே தன்மையில இருந்தா சூரியனுக்கு மட்டும் வேலை செய்யும். சனி செவ்வாய்க்கு அப்படி ஒன்றும் பெருசா வேலை செஞ்சிடாது. ஒரு 20% தான். ஆனா பாவத்துவமாச்சுன்னா 100% வேலை செய்யும். இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்கோட இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.